எம்எல்ஏக்கள் கடைநல்லூர் சீர்காழி வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நாளைக்கு தான் தெரியும். அரசியல் ரீதியாக மிக முக்கியமாக ஒரு மூத்த தலைவர், இளம் தலைவராக முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய எப்படி பார்க்கிறது? அரசியல் ரீதியாக என்ன பேசுறீங்க உள்ள? இங்க இந்த அரசு அமைந்ததிலிருந்து கமிஷன் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. அது ஒரு மக்களுக்கு மனதை குளிர்விக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிர்வாகம். கமிஷன், கரப்ஷன் என்ற சொற்களுக்கு இடமில்லாமல் ஜோசப் விஜய் அவர்களின் அரசு இயங்குகிறது என்பது என்னுடைய கருத்து. அப்படியெல்லாம் ஒரு யூகங்களை அப்படி நீங்க தான் பேசுறீங்க. உங்களை மாதிரி சில பேர் பத்திரிகைகள்ல இந்த ராத்திரி வாதங்கள் இருக்க கச்சேரி அதுல கடுமையா பேசுறாங்க. அவங்களா கற்பனை பண்ணி ஏதோ பேசுறாங்க. யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல இயலாது. அது பற்றி இப்பொழுது எதுவும் சொல்வதற்கு என்னால் எதுவும் இப்பொழுது சொல்ல இயலாது. சீர்காழியில வந்து நீங்க ஓன் சின்னத்துல முதல்ல ட்ரை பண்ணீங்க. இப்போ அது அதிலே நின்றுக்கலாமோன்னு தோணுதா சார்? மனசுல தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற 6 இடைத்தேர்தல் 6 தொகுதிகளுக்கு வரப்போகுது. இதே திமுக கூட்டணி கூட தான் பயணம் பண்ண போறீங்களா? இல்ல இளம் கட்சியா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட புது பாய்ச்சலோட நீங்க மூத்த தலைவரா கலந்திருக்க போறீங்களா? பொதுக்குழு சகல கோணத்திலும் இது பற்றி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அங்கு என்ன நிலைப்பாடு என்பது அங்குதான் முடிவு தெரியும். ஆமா, அவர் நல்ல முறையில் நான் சொன்னதை மிக நல்ல முறையில் உற்று கவனித்து கேட்டுக்கொண்டார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் இதற்கு அனுமதி தரமாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.